இவ்வளோ வருஷம் யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்ட ஹீரோயினா அவங்க அப்பா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. அவளுக்கு இப்போ ஒரு மாப்பிளையும் பார்த்துருப்பாரு. கடைசியில் தான் தெரியுது அது ஹீரோயின் லவ் பண்ண பையன் தான் அப்படின்னு. ஹீரோ கிட்ட தான் இவ்வளோ பெரிய பணக்காரியோட பொண்ணு அப்படி சொல்லி தெரிஞ்சா அவன் எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இந்த உண்மையவே மறைக்க சொல்லிடுறா அவங்க அப்பாவோட ஹெல்ப்போட. அதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனிலேயே போய் வேலைக்குமே சேர்றா. இதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என் பொண்ணு வேலைக்கு போகிறதா அப்படின்னு. கடைசியில் ஹீரோயின் எப்படியோ பேசி சமாளிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி போயிடுறா. இப்படி ஹீரோ கூட மீட்டிங்கு அங்கே இங்கன்னு ஹீரோயின் சுற்றிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு ஹீரோவோட அம்மா கிட்டேருந்து கால். ஹீரோக்கு பார்த்துருக்காங்கல்ல பொண்ணு, வேறு யாரும் இல்லை ஹீரோயின் தான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க போகலான்னு. இவ தான் இங்கே இருக்காளே. அதனால ஹீரோயினுக்கு இதை தெரிஞ்சதும் அவங்ககிட்டருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு ஓடிடுறா. அவங்க அப்பா கிட்டேயும் போய் சொல்லிட்டு அவங்க என்னை பார்க்க வராங்களா, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அவங்க வராங்க. பட் அவங்க அப்பாவுமே பேசி சமாளிச்சிடறாரு. பொண்ணு இப்போ தான் வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ வந்து யாரையோ பார்க்குற மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியாம ஹீரோக்கு தெரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த பாட்டில் சொல்றேன்.